ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா போட்டு வதக்கிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறது காட்டலை, அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் எறா போடுங்க. எறா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் எவ்வளோக்கு அதிகமாக போடுறீங்களோ நல்லா கிரேவி நிறையா வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வதங்கிடும். வதங்கிட்ட பிறகு சில்லி மிளகாத்தூள் இருக்குல்ல, தனி மிளகாத்தூள், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே. எங்கள் வீட்டு பசங்க கூட நல்லா காரம் சாப்பிடுவானுங்க. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக இது போடணும், ஒரு ஃப்ளேவருக்காக தான். சில்லி மிளகாத்தூள் தான் நிறைய போடணும், நமக்கு தேவையானது. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கொரியாண்டர் லீஃப் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இவன் தான் என்னோடய சின்ன பையன். அவனுக்கு கிரேவினா ரொம்ப பிடிக்குமா, அதான் சேர் போட்டு ஏறி நின்று பார்த்துட்டு கிரேவியானு சிரிச்சிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.